நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோங்க. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பழைய நைட்டி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி வந்து ரீயூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டியோட அந்த மேல் பாகம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அப்படியே கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் அந்த மீது உள்ள அந்த பாகத்தை என்ன செய்யலாம் அப்படின்னா அப்படியே வந்து மடிச்சிடலாம். மடிச்சுட்டு ஸோ இது எப்படி அப்படின்றத இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். மடித்ததுக்கப்புறம் அந்த 2 சைடு இருக்க அந்த கார்னரையும் நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இந்த சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடு இருக்க அந்த கார்னரை வந்து அப்படியே கட் பண்ணி நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரினா ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கார்னர் எல்லாத்தையுமே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து துணி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து கொஞ்சமாவது அது டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் அழகாக தெரியும். ஸோ அதுக்காக தான். இல்லை அப்படின்னா இந்த நைட்டியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்ததே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஷேப்ஸ் வந்து தெரியாது. அதுக்காக எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து ஒரு நீளமாக இருக்கிற பழைய துணிகளை வந்து எடுத்து கட் பண்ணி, இல்லைன்னா வேறு ஒரு நைட்டியை நம்ம கட் பண்ணி கூட நம்ம இந்த மாதிரி பார்டர் மாதிரி வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஒரு சைடு வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதே மாதிரி 4 பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 4 பக்கமும் ஒரே ஒரு தையல் மட்டும் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா மறுபடி இன்னொரு தையல் ஒன்று போட்டு அதை வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து நான் 2 தையல் போட்டு நல்லா நீட்டாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இப்போ இது வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை அப்படியேவும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு கொஞ்சம் ஏதாவது டிசைன் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து இன்னும் 2-3 துணி எடுத்து அதோட இந்த மாதிரி டிசைனாக வந்து நான் செஞ்சுட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கார்னர் டிசைன் இல்லைன்னா வேறு ஏதாவது விட்டு துணி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு டிசைன் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இது பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம இப்போது பாத்திரம்லாம் விலைக்கு வைக்கிறோம் இல்லையா, ஸோ அதோட தண்ணியை வந்து இது சூப்பராக தண்ணியெல்லாம் வந்து நல்லா இஞ்சி இது வந்து நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாத்திரத்தெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இதை நம்ம வந்து காய போட்டு திரும்ப வந்து இதை வந்து நம்ம போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம அந்த ஸ்லாப்பில் போட்டு நம்ம பாத்திரத்தை விலைக்கு வைக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் கொடுங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.